பிரேஸ்லா. இந்த நாளின் செய்திக்காக 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராத்தியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூனிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பேனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்துக்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்தில் விசாரிக்கப் போகிறாய்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜா, அதாவது இஸ்ரவேலில் 8வது ராஜா இந்த அகசியா ராஜா. யோசபாத் ராஜாவுடைய பையன் பேரும் யோராம் தான். இவனுடைய சகோதரன் பேரும் யோராம் தான். யாருடைய சகோதரன்? அகசியாவுடைய சகோதரன் பேரும் யோராம் தான். இப்போ இந்த அகசியா வந்து யாருடைய பையன்? ஆகாப் ராஜா. ஆகாப்புக்கும் ஏசபேலுக்கும் பிறந்தவன். அம்மா யாரு? ஏசபேலு. அப்பா ஆகாப்பு. அவங்கள பற்றி நமக்கு தெரியும். பயங்கர விக்கிரக ஆராதனை பண்ணதான் ஏசபேலு. சரியா? அவளுக்கு துணை போனதான் ஆகாப் ராஜா. ஆகாப் ராஜா மரணம் அடைஞ்ச உடனே யார் ராஜாவாயிட்டா? இந்த அகசியா ராஜாவாயிட்டாரு. அகசியா ராஜாவாயிட்டாரு பாருங்க. 2 வருஷம் தான் ராஜ்யபாரமே பண்ணியிருக்கிறான். யாரு? இந்த அகசியா. ரொம்ப சேட்டை. 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்தில் இவனை குறித்து நம்ம எப்படி வாசிக்கிறோம் தெரியுமா? யோசபாத் ராஜா இவன் கூட பழகுவான். இவன் கூட நல்லா என்ன செய்வான்? ஃப்ரெண்டாக இருப்பான். அப்படி ஃப்ரெண்டாக இருந்ததுனால பைபிள் எப்படி சொல்லுது அப்படின்னா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 35 பாருங்க. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். தர்ஷீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மராசே ஊரானாகிய தொவாவாவின் குமாரனான எலியேஸ் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயின. அகசியா வந்து கப்பல் கட்டினா கப்பல் உடைஞ்சிச்சு. யார் இவன் கூட ஃப்ரெண்டா இருந்தா? யோசபாத் வந்து யூத ராஜா. அவன் இவன் கூட ஃப்ரெண்டா இருந்தான். இவன் கூட ஃப்ரெண்டா இருந்ததுக்கு கர்த்தருக்கு பிடிக்கல. அப்போ இவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் பாருங்க. ஏன்டா நீ அகசியாவோட சேர்றது யாருக்கு பிடிக்கல? யோசபாத் ராஜா வந்து அகசியாவோட ஃப்ரெண்டாக இருக்குது. தோழமை பண்ணுறது தேவனுக்கே பிடிக்கலையாம். இப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து பார்ட்னராக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கப்பல் கட்டுறாங்க. யார் கூட சேர்ந்து? யோசபாத் ராஜாவும் அகசியாவும் சேர்ந்து கப்பல் கட்டுறாங்க. கர்த்தருக்கு பிடிக்காதனால கப்பல் உடஞ்சிருச்சு. இது நிலைமை பாருங்கள். அகசியா கப்பல் கட்டினா கப்பல் உடஞ்சிருச்சு. அப்புறம் தாவீது ராஜா காலத்திலேருந்து மோவாபியர் வந்து நமக்கு கப்பம் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது அகசியா ராஜாவான உடனே என்ன ஆயிடுச்சு? அவன் கலகம் பண்ணி பிரிஞ்சு போயிட்டான். வருமானமும் குறைஞ்சிச்சு. சரி, வீட்டில் மாடியில் போனார். கமாண்டிலெல்லாம் வந்து 2வது மாடின்னு போட்டிருக்கு. 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்து, மேல் வீட்டிலேருந்து கீழே விழுந்து என்ன இருக்கும்? கைகால் உடஞ்சிருக்குமா? வியாதி ஆயிடுச்சு. கை கால் உறிஞ்சி என்ன ஆச்சுன்னு தெரில. கீழே விழுந்து என்ன ஆகிடுது? வியாதி. ஒரு மனுஷன் நிலைமை பாருங்கள். கீழே விழுந்து ஏறின கட்டில் இறங்க மாட்டேன். தீர்க்கதரிசனம் எப்படி வருது? நீ ஏறின கட்டில் இறங்க மாட்டேன், செத்துருவேன்றான் தீர்க்கதரிசி. நீ செத்துருவேன்றான். ஏற்கனவே வந்த வருமானம் என்ன ஆகிடுது? மோவாபியர் வந்து கப்பம் கட்ட மாட்டேன்னு பிரிஞ்சு போயிட்டான். கலகம் பண்ணி போயிட்டான். அப்புறம் கப்பல் கட்ட போனால் கப்பல் ஒழிஞ்சு போச்சு. பைபிள் சொல்லுது பாருங்க. ஏன் இந்த மாதிரி நஷ்டங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வருது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா, அவன் தன் ராஜா வந்து இஸ்ரவேலுடைய ராஜா. அப்படி தானே? இஸ்ரவேல்னா 10 கோத்திரத்துக்கு ராஜா. ஆனால் 2 வருஷத்தில் செத்துட்டான். 2 வருஷத்தில் செத்து போயிட்டான்.
ராஜ்யபாரம் நிலைக்கலை. அவன் பட்டின கப்பல் கட்டினா கப்பலும் உடஞ்சிச்சு. அப்புறம் நல்ல ஃப்ரெண்டு யோசபாத்து, அவனும் இவன் விட்டு விலகிடுவான். ஏன்னா கத்த சொல்லுவார், அவன் கூட சேராத, உன்னை என்ன பண்ணாத, சேராத. அப்போது மறுபடியும் கூப்பிடுவான், நான் வரமாட்டேன்னுடுவான். யார்? யோசபாத்து. அவனோட வரமாட்டப்பா. யோசபாத்து வந்து இவனோட சேர மாட்டான். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு, இன்கம் கட்டு, பாடி ஹெல்த்து கட்டு, ராஜ்யபாரம் கட்டு, உயிரே கட்டு. ஹல்லேலூயா. அப்படிதானே? செத்து 2 வருஷத்தில் செத்துட்டான். ஏன் வந்து ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ போராட்டம்? மாடியிலேருந்து கீழே விழுந்து வியாதிப்பட்டு இப்போ நிலைமையை பாருங்கள். இவர் வந்து உடம்பு சரியில்லைங்க, உடம்பு சரியில்லை, வியாதி நீங்கி பிழைப்பேனா அப்படின்னு என்ன செய்கிறான்? அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பாகால் சேபுவினிடத்தில் தன் வேலைக்காரங்களை அனுப்புகிறான். போய் அங்கே இந்த யார்? பாகால்லாம் விக்கிரக ஆராதனை, விக்கிரகம். பாகால் சேபுவினிடத்தில் விசாரிச்சு அந்த தெய்வத்திட்ட போய் கேட்டு வா, நான் பிழைப்பேனா, வியாதி நீங்கி பிழைப்பேனா இல்லையான்னு கேட்டு வான்னு சொல்லுவான். இதை சொன்ன உடனே கத்தர் என்ன செய்கிறார்? கத்தர் கோபம் வந்துடும். டேய், அவன் வந்து, ஏன்னா ராஜ்யம் கத்தருடையது, தேசம் கத்தருடையது, ஜனம் கத்தருடைய ஜனம். அப்போ இந்த ராஜ்யபாரத்தை அவனுக்கு கொடுத்தது யார்? யெரொபெயாம் அப்படிங்கிற ஒருத்தன்ட்ட கொடுத்தாரு கத்தர். சாலமோன் வந்து விக்கிரகாரனில் பண்ணுறான், சாலமோனுடைய மனைவி பேச்சை கேட்டு சாலமோன் விக்கிரகாரனில் போயிட்டான் அப்படின்ற காரணத்துக்காக தான் கத்தர் என்ன பண்ணார்? அங்கேருந்து 10 கோத்திரத்தை யெரொபெயாமிட்ட பிரித்து கொடுத்தாரு. அவன் 2 கண்ணுக்குட்டி வச்சு விழுந்தான். அது ஒரு கதை. அது பின்னாடி வந்த இவன் என்ன பண்ணான்? இவனும் விக்கிரகாராதனை பின்பற்றி போயிட்டு அந்த தெய்வத்திட்ட போய் கேட்குறான், நான் பிழைப்பேனா மாட்டேன்னு கேட்டு வாங்கடா. இவனால் எழுப்பி போக முடியாது, ஏன்னா இவன் வந்து அவ்வளோ மாடியிலிருந்து கீழே விழுந்து கிடக்கான், நொறுங்கி கிடந்தானான்னு தெரில, அவன் கஷ்டத்தில் இருக்கிறான், வியாதி இருக்கான், வியாதியாக இருக்குது. இப்போது போக முடியாதனால இருந்து போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி ஆட்கள் அனுப்புனா. எலியா கிட்ட கத்தர் பேசுகிறாரு. இங்கே பாரு என்ன சொல்கிறாரு கத்தர். எலியா பார்த்து என்ன இருக்க வாசிங்க. கர்த்தருடைய தூதன் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அப்படி கர்த்தருடைய தூதன் வந்து என்ன செய்கிறான்? இறங்கி வந்து யார்கிட்ட சொல்கிறான்? எலியா கிட்ட. இந்த மாதிரி அந்த ஆட்கள் அனுப்புகிறான், நீ எதிர்ப்பட போயிட்டு நீ சொல்லு, இது நிமித்தம், அதாவது அந்த வார்த்தையை பாருங்கள், இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா, அதான் முக்கியம். இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ எங்கே போகிற? நீ பாகால் சேபு இடத்துல ஏன் போகிற? இஸ்ரவேலில் தேவன் இல்லைன்னு நீ போறியா? ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரில, உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. தேவன் எப்படி சொல்கிறார் பாருங்கள், இஸ்ரவேலில் தேவன் இல்லைன்னுட்டா நீ அங்கே போகிற, இஸ்ரவேலில் தேவன் இல்லைன்னு சொல்லிட்டா நீ அங்கே போகிற. அப்போ இது நிமித்தம் இங்கே பாருங்கள், ஏற்கனவே கப்பல் உடஞ்சிச்சு, மோவாபியர் கப்பம் கட்ட மாட்டேன் சொல்லிட்டாங்க தானே. இன்னும் பாருங்கள், உனக்கு புத்திர பாக்கியம் வேற இல்லை, பிள்ளை இல்லை. இறந்து போனோடனே பைபிள் சொல்லுது அவனுக்கு பிள்ளை இல்லாதனால இவனுக்கு சகோதரன் யோராம் ராஜாவாயிடுவான். அப்போ என்னெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை பாருங்கள், பிள்ளை கிடையாது, அப்புறம் உடம்புல ஆரோக்கியம் கிடையாது, அப்புறம் தனக்கு வந்துட்டு இருந்த வருமானம் கிடையாது. சரி, புதுசாக கப்பல் கட்டலான கப்பல் உடையுது, மாடியில் ஏறி போனால் அங்கேருந்து கீழே விழுந்து கை கால் ஓடி, இத்தனை பிரச்சனை பாருங்கள். ஏறி போனால் அங்கேருந்து விழுந்து வியாதி வருது. அப்போ ஏன் இவ்வளோ காரியங்கள் ஏன் அவனுக்கு வருது அப்படின்னா, அவனுக்கு இஸ்ரவேலில் தேவன் உண்டுன்ற அறிவு இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எலியா வந்து இவங்களை பார்த்து சொல்கிறான், டேய் போய் சொல்லுங்கடான்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க வந்து பைபிள் சொல்லுது ஒருத்தன் சொன்னான்றாங்க. இப்போ ராஜா அனுப்பியிருக்காரு, போய் பாகால் சேபு இடத்துல கேள்வி சொல்லி ராஜா அனுப்புகிறாரு. ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறவங்க எலியா யாருன்னே தெரியாது அவனுக்கு. இவங்க இந்த போனாங்கள்ல வேலைக்காரங்க, அவங்களுக்கு எலியா யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியலாம் கூட, இன்னாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் வந்து போய் சொல்லுனா எப்படி சொன்னாங்க? கவனிக்கணும். அங்கே தான் இங்கே புரிஞ்சுக்கணும், அந்த மனுஷங்களால் எலியா தீர்க்கதரிசியினுடைய தேவ பிரசன்னத்தை உணர முடியுது. ஹல்லேலூயா. எலியா பேசும்போது அது கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறான் பார்த்தீங்களா. அப்படி பேசின உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? இன்னாருன்னே தெரில, ஆனாலும் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணுறாங்க? திரும்பி வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க, இப்படி சொன்னாங்க, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ பாகால் சேபு இடத்துல நீ போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இது நிமித்தம் நீ ஏறின காட்டிலேருந்து இறங்க மாட்டேன், செத்துருவேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை 3 முறை வரும் பாருங்க. சொன்ன உடனே அவன் எப்படி இருந்தாலும் விசாரிப்பாங்க, அவன் எப்படி இருந்தான், அவன் வாசிங்க. ராஜா என்ன சொல்கிறார் வாசிங்க.
அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, நோக்கி உங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பேனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேர்வைக்காரரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். ஒரு 50 பேரை கூட்டு ஒருத்தன் போறான், கைது பண்ண போகிறாங்க. யார? எலியாவை. யார் அனுப்புகிறா? நம்ம அகசியா ராஜா அனுப்புகிறார். ஏங்க, அகசியா ராஜாவுக்கு எலியா யாருன்னு தெரியுதா இல்லையா? தெரியுது. எலியாவை இப்போது இவன் அப்பந்தான் யார்? ஆகாப் ஆகாப்பு ஏசபேலும் இவங்க பெற்றோர். கொஞ்சம் முன்னாடி தான் ஆகாப் ராஜா காலத்தில் தான் வானத்திலிருந்து அக்கினி இறக்குன ஆள் எலியா. அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாரும் கர்த்தரே தேவன்னு சொல்ல வச்சான் எலிசா. யார்? எலியா. ஹல்லேலூயா. அந்த இவங்க அம்மாவுடைய தீர்க்கதரிசிலாம் வெட்டி போட்டான். யார்? எலியா. எங்க இம்மாம் பெரிய காரியமெல்லாம் எனக்கு தெரிஞ்சும், எலியா தீர்க்கதரிசின்னு அடையாளமே தெரிஞ்சும், ஏன் நீ கர்த்தர் இடத்துல கேட்கல? ஹல்லேலூயா. ஏன் நீ கர்த்தரை நம்பலை? இன்றைக்கும் பாருங்கள், கிறிஸ்தவங்க ஜோசியம் பார்க்குறாங்க. ஜோசியம் கிறிஸ்தவம் பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவம் நீ பிழைப்பேனா மாட்டுன்னு ஜோசியம் பார்த்தனா செத்துருவேன். ஹல்லேலூயா. இந்த காரியம் நடக்குமா நடக்காதுன்னு ஜோசியம் பார்த்தனா நடக்காது. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி தானே போட்டிருக்காங்க. இது நிமித்தம் சிலர் இப்படி இருக்காங்க, நாள் பார்க்குறாங்க. இந்த நாளில் கல்யாணம் வச்சா நல்லா இருக்குமா? நீ வச்சுனா நல்லா இருக்காது, உனக்கு நல்லா இருக்காது. அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு, உன் பிள்ளை நல்லா இருக்கும்னு நீ அந்த நாளை பார்த்து நீ வச்சேன்னா, நீ கிறிஸ்தவனாக இருந்து அந்த நாளில் நீ கல்யாணம் வச்சுன்னா உன் பிள்ளை நல்லா இருக்காது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, இது நிமித்தம் நீ சாகவே சாவாய். ஹல்லேலூயா. நீ ஏறின கட்டில் இறங்கவே மாட்டேன்ட்டான் பாருங்க. இறங்கி தண்ணி குடிக்கலாம் போக முடியாது, ஒன்றுக்கெல்லாம் போக முடியாது, இறங்கவே முடியாது. அவ்வளோதான், இறங்கவே முடியாது. என்ன வார்த்தை கவனிச்சிங்களா? இது நிமித்தம். அந்த வார்த்தை பாருங்க, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ போன? ஏன் நீ போன? ஹல்லேலூயா. ஹலோ, நம்ம சபையில் அப்படிலாம் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நினச்சி தான் நான் இருக்கிறேன். யாருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. இன்றைக்கும் யாராவது ஜோசியத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜோசியத்தை இந்த காரியம் நடக்குமா நடக்காதான் நீங்கள் கேட்க போனீங்கன்னா நீங்கள் நடக்காது. ஹல்லேலூயா. நீ போனல ஜோசியம் பார்க்க, அதனால் உனக்கு நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. ஹலோ, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் பண்ணாலும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, ஆரம்பிக்கும்போது இன்னும் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ போன கேட்குறாரு. நீ உபாகமத்துக்கு ஏற்கனவே ஆகமங்களில் பிரமாணம் இருக்குது. என்ன செய்யக்கூடாது? சூனியக்காரங்கிட்ட, குறி கேட்குறவன்ட்ட நீ செத்தவங்கிட்ட போகக்கூடாது. அவன் செத்தவன். அப்படியே தேவன் செத்தவங்கிட்ட நீ உயிருள்ளவர்களுக்காக செத்தவங்கிட்ட நீ ஏன் போகிறான்றாரு கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் இஸ்ரவேலிலே தேவன் இருக்கிறார். இங்கே தாவீது சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? கோலியாத்தை ஜெயிக்கும் போது நிறைய பெரிய படையோடு வருவான் கோலியாத்து. அப்போ கர்த்தர் தாவீது ஒன்று சொல்லுவான் தெரியுமா? இன்னைக்கு இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அதுதான் அவனுடைய விசுவாசம். நம்மளுடைய தேவன். எலியா சொல்லுவான் தெரியுமா? எலிசா சொல்லுவான் தெரியுமா? நதியை கடக்கும்போது அங்கே இந்த பக்கம் போயிடுவான், திரும்பி இந்த பக்கம் வர முடியாது. என்ன சொல்லுவான்? எலியாவின் தேவன் எங்கே இருக்கிறாரு? அப்போ தேவன் இந்த நதியில் இருந்தார்னா நதி எனக்கு வேண்டி பிழக்கும். அப்போ தேவன் நமக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்? என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பேர் என்ன? யாவே. யாவே என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஐ ஆம் தட் ஐ ஆம். இங்கிலீஷில் ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு பேர் கிடையாது, கடவுளுக்கு பேர் கிடையாது. உண்மையான கடவுளுக்கு பேர் கிடையாது. நம்ம கடவுள் கூட நம்ம வச்ச பேர் தான் அது. நம்ம கடவுளுக்கு பேர் கிடையாது, நமக்கு தான் பேர். கடவுளுக்கு பேர் இருக்கா? கடவுளுக்கெல்லாம் பேர் கிடையாது. அவர் என்ன சொல்கிறார்? நான் ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது எபிரேய மொழியில் யாவே அப்படின்னு அர்த்தம். நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன்னு அர்த்தம். நம்ம என்னது? நம்ம நேற்று 1970 நான் இல்லை, நம்ம யாருமே இல்லை தானே. எனக்கு முன்னாடி இருந்திருப்பீங்க, வயசானவங்க இருப்பீங்க. 1920 யாராக இருந்தோமா? யாருமே இருந்திருக்க மாட்டோம். ஆனால் தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம கிபி 3000 இருப்போமா? இருக்க மாட்டோம். இயேசு வருகை தாமதிச்சா இயேசு வந்தால் போயிடுவோம். அல்லது இந்த பூமி இருந்தால் நம்ம பூமி இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை, இருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா.
அப்போ இவன் என்ன தேவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் வந்து இதே வாலண்டரியாக பண்ணுறாரு. போய் சொல்கிறான். அவன் இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா, அவன் பாகால் சேபுவிடத்தில் போய் கேட்குறான், இது நிமித்தம் இது இப்படி செஞ்ச பாரு, அதனால் நீ செத்த. ஹல்லேலூயா. நீ கட்டிலேருந்து என்ன செய்ய மாட்டேன், இறங்கவே மாட்டேன், ஏறின கட்டில் இறங்காமல் நீ சாகவே சாவாயின்னு சொல்லிட்டான். இப்போ பாருங்க ஏங்க, இது ஒரு விஷயம், தேவனை பற்றிய விசுவாசம். ரெண்டாவது, ஊழியக்காரனை குறித்து எப்படி நம்ம நினைக்கிறோம் முக்கியம். எலியா வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன். சரியா? ஊழியக்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? ராஜாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்படி நடந்துக்கணும்? ஊழியக்காரன் என்ன விசேஷம்? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தை இருக்குது, தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. அப்போது எப்படி நடந்துக்கணும்? தாவீதை பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு விரோதமாக சவுலே சேட்டை பண்ணுவான். ஆனால் என்ன பண்ண மாட்டான், அந்த தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் மனசு என்ன செய்யுமா, அடிக்குமா. நான் வந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை எப்படி தொடுவேன்றான். அப்போ பாவம் செஞ்சு இப்போ அபிஷேகமே இல்லை, சவுல்கிட்ட அபிஷேகமே இல்லை, சவுல்கிட்ட ஆவியானவரே இல்லை. அப்போ தாவீது வந்து ஏற்கனவே ஒரு நாள் அபிஷேகம் பண்ண நினச்சே பயப்படுறான். புரியுதா? ஆனால் கரண்டில் லைவாக அபிஷேகம் இருக்குது எலியா மேலே. இப்போ எலியா வந்து ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருந்தவன் இல்லை. இன்றைக்கும் எலியா வந்து கர்த்தருடைய ஆவியிலே தான் இருக்கான். ஹல்லேலூயா. அப்போது இவன் என்ன பண்ணிட்டான், போய் கூட்டினாங்களே, அரெஸ்ட் கைது பண்ணுறான். ஏங்க என்ன தைரியம் பாருங்கள். இப்போ ஒரு டீம் அனுப்புகிறான், 51 பேர் போகிறாங்க, ஒரு தலைவனும் ஒரு 50 பேரும் படை வீரரும் போகிறாங்க. போனவுடனே அவனுங்களுக்கு அது அறிவு இருக்கா? என்ன சொல்லிருக்கணும்? நீங்கள் சவுல் வந்து அந்த ஆசாரியர்களை வந்து கொலை பண்ண சொல்லும்போது சவுலுடைய வேலைக்காரங்கன்னு சொல்லுவாங்க, ஐயோ அபிஷேகம் பண்ணவங்க மேலே நான் கை போட மாட்டேன்னு ராஜா சொல்லியும் கேட்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? சவுல் சொல்லுவான், அவங்கள 80 பேரை கொல்ல மாட்டேன்னுவான். அப்போ அவன் தோவைக்கு போய் என்ன கொண்டுடுவான். அவள் பாருங்கள், இந்த ஊழியக்காரன்ற ஒரு அறிவு கூட இல்லாமல் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பாருங்கள். போனவங்களும் நீ என்ன சொல்ல, ஒருமையில் இப்போ என்ன பேசுவாங்க, தேவனுடைய மனுஷனே இறங்கி வா, நீ அப்படி என்ன சொல்லுவாங்க, நீ இறங்கி வா. உடனே என்ன சொல்லுவான், இந்த வார்த்தை முக்கியம், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இல்லை பட்சிக்க கடவுதுன்னு சொல்லுவான் பாருங்க. உடனே அவங்க எலியாவால் அவங்கள கொல்ல முடியுமா? 51 பேரை கொல்ல முடியாது எலியாவால். இதுதானே? யாருமே இப்போ நம்ம என்ன தான் பலசாலியாக இருந்தாலும் ஒரு 51 பேர் கூடி வந்து என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பாடி பில்டராக இருந்தால் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன செய்ய முடியாது, அவங்கள சூழ்ந்து கொண்டா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 51 பேர் வந்துட்டாங்க, எலியாவாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எலியாவின் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை காலி பண்ணுறாரு. அக்கினி யார் இறக்குவா? கர்த்தர் தான் இறக்க முடியும். எலியா இறக்குவோமா? எலியாட்ட பவர் இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இவனை மதிக்காதனால, ஊழியக்காரனை மதிக்கலை பாருங்கள், மதிக்காதனால என்ன ஆச்சுன்னா, அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து 51 காலி. ஹல்லேலூயா. 51 காலியான பிறவாது ராஜாவுக்கு பயம் வரணுமா வரக்கூடாதா? ஐயோ, ஒரு தேவனுடைய மனுஷனை நம்ம கைது பண்ணலாம்னு நினச்சோம், 51 காலியாக போச்சுன்னு ராஜா அடுத்த ரவுண்டு அவரே போயிட்டு என்னை மன்னிச்சுக்கணும்னு சொல்லிருக்கலாம்ல. திமிரு பாருங்க, மறுபடியும் என்ன பண்ணுறான், இவ்வளோக்கும் கட்டில் கிடக்குது. சில இதுகளுக்கு வரக்கூடிய இந்த அகங்காரமும் திமிரும் வந்து செத்தாலும் ஓயாது, செத்தாதான் ஓயும். ஹல்லேலூயா. ஆமாங்க, எங்கள் நிலைமை என்ன, ஏறின கட்டில் கிடக்கு, மாடியிலேருந்து கீழே விழுந்து கட்டில் படுத்து கிடக்கு, வியாதியாக கிடக்குது, சாவ போகிறனுக்குள்ள திமிர் பதிலாக மறுபடியும் என்ன பண்ணுறான், 50 பேரை அனுப்புகிறாரு. அவங்க போய் என்ன, அவனு இதே மாதிரி தான் வாசிங்க கீழே. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். இவன் எப்படிதான் சொல்லுவான், உன்னை சீக்கிரம் வர சொல்றாராம். எப்படி சொல்றாரு? என்ன சீக்கிரம், நீ சாவ போற, உனக்கு தான் சீக்கிரம். ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து தான் காப்பாற்றிருப்பீங்க. அது மாதிரி தான் இப்போ நிலைமை யாருக்கு சீரியஸாக இருக்குது? அகசியாவா எலியாவா சொல்லுங்க. ஹலோ, சீரியஸாக இருக்குது அகசியா தான். இவன் ஒன்றும் சீரியஸாக இல்லை. இவன் எதுக்கு சீக்கிரம் போகணும்? அவன் சொல்கிறான், திமுறை பற்றிலா, சீக்கிரம் வா நீ, தேவனுடைய மனுஷன் உன்னை ராஜா அழைக்கிறார். அவர் அழைக்கிறார், அவருக்கு வந்து மரியாதை ராஜாவுக்கு. இவனுக்கு என்னது, உன்னை அழைக்கிறார். அப்பவும் நம்மால் என்ன சொல்லுவான், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால். ஹல்லேலூயா. அதே மாதிரி சொல்லுவான். அதே போல் கர்த்தர் இறங்கி 51 காலி பண்ணுவார், 102 காலி. ஹல்லேலூயா. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பற்றில, 102 காலி. அப்போ பாருங்கள், முதல்ல என் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற அறிவு அவனுக்கு இல்லை. ரெண்டாவது பாருங்கள், தேவன் வந்து எப்படி இந்த பூமியில் கிரியை செய்கிறார் தெரியுமா, எப்படி செயல்படுறார் தெரியுமா? தேவன் ஏற்ற காலங்களில் அங்கங்கே தீர்க்கதரிசிகளை, அங்கேருந்து ஊழியக்காரங்களை எழுப்பி என்ன செய்கிறாருங்க, கிரியை செய்கிறாரு.
அப்போது இப்போ எலியா வச்சுருக்காரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு யாரை வச்சுருக்காரு? எலியா வச்சுருக்கிறார். வச்ச உடனே பாருங்கள், இவன் மதிக்க மாட்டேன்றான். யார்? கர்த்தரும் மதிக்கலை, என்ன சில ஊழியக்காரனே மதிக்கலை. இப்போ மறுபடி என்ன பண்ணுவான், மூணாவது டீமு இங்கே 2 முறை இப்போது பயம் வந்துருக்கணும் இல்லையா? ஐயோ 2 முறை இப்படி ஆகிப்போச்சு, 2 முறை ஆகி மூணாவது என்ன பண்ணலாம், அடுத்த முறையாவது நம்ம வந்து பயப்படலாம். ராஜாவில் போக முடியாது, அவன் போயிருக்கான்னு சொல்லக்கூடாது. அவனால் கட்டிலே படுத்துட்டானே, அது இறங்க முடியாது அவனால். ஏற்கனவே தீர்க்க தரிசன வார்த்தை வர இருக்குது, இறங்க மாட்டான்னு சொல்லியாச்சு. ஆனால் நான் கத்தர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மனம் திரும்பினா மன்னிச்சிடுவார் தானே. நம்ம நினைவே ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பினே மன்னிச்சார்ல. மனசை வந்து வெங்கல விலங்கு போட்டு கட்டி எடுத்துன்னு போவாங்க. கட்டி எடுத்துன்னு போகும்போது ஆண்டவரே நான் மன்னிங்க அப்படின்வான். அப்போ இன்றைக்கும் கூட அகசியா மேலே மனதுருக தேவனால் முடியும் மன்னிப்பார். ஆனால் 3வது முறையும் ஆள் அனுப்புகிறான் பாருங்கள். 3வது முறை ராஜா சரி கிடையாது தான், ராஜா அனுப்புன மனுஷன் கட்டிக்காரன். அந்த தலைவன் என்ன பண்ணான் வாசிங்க. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்துக்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ இந்த 3வது தலைவன் என்ன பண்ணான்? 3வது தலைவன் ஏன் சாவல? 3வது தலைவன் என்ன பண்றான்? தேவனுடைய மனுஷனே என்ன பண்றான்? அவன் தன்னை தாழ்த்துறான் பாருங்க. அவன் வந்து தன்னை தாழ்த்தின உடனே கர்த்தர் என்ன பண்ண, அவனை சாவடிக்கல. அந்த 50 பேரையும் அவன் காப்பாத்திட்டான். ஆனால் அகசியா ராஜா என்னது, 3வது முறையும் தீர்க்க தரிசனம் எப்படி தான் கேட்குறான் அவன். நீ எப்படி இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ பாகால் சேபூப் இடத்துல நீ போவ, இது நிமித்தம் நீ சாகவே சாவேன்னு சொன்னவொன்னு என்ன பண்ணுறணும்? அவன் ஐயோ என்னை மன்னிச்சிருன்னு அழுதுருக்கணும் தானே. தேவ சமூகத்தில் என்ன பண்ணிருக்கணும்? அவன் வந்து தன்னை தாழ்த்திருக்கணும். அப்புறம் அவன் தாழ்த்தின மாதிரி பைபிளில் சொல்ல அவன் வசனம், அடுத்த வசனம், எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். பாசிங்க. அவனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 2ஆம் வருஷத்திலே யோராம் ராஜாவானான். குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோராம் வந்து அகசியாவுடைய சகோதரன், அகசியா கூட பிறந்தவன். யோசபாத் பையன் பேரும் யோராம் தான், அதனால குழம்பிக்க கூடாது இந்த இடத்துல, சரியா? அப்போ பாருங்க, இப்போ பிள்ளையும் கிடையாது. ஏன் பிள்ளையும் கிடையாது? ஒரு 3 காரியம் தாங்க அங்கே முக்கியமாக ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. 1, கர்த்தர் இருக்கிறாருன்னு நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. அதானே, கர்த்தர் இருக்கிறார் நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் வந்து அவருடைய தாசனை கொண்டு நம்ம கூட பேசுவார்னு நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. 3வது, அப்படி பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அதனால் நிறைவேறும்னு நம்பணும். ஹல்லேலூயா. இந்த 3வது காரியம் பாருங்க, பைபிள் சொல்லுது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இறந்து போனான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்து எலியா கிட்ட இருக்குங்கிற விசுவாசம் யாருக்கு இல்லை சொல்லுங்க? அகசியா ராஜாவுக்கு சுத்தமாக கிடையாது. ஏதோ பேசுகிறான்ப்பா, ஏதோ சொல்லுங்கிறான் அப்படின்னு நினச்சான். ஆனால் நம்ம வந்து எதை நம்பணும்? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அப்படிங்கிறத நம்பணும். ஹல்லேலூயா. அகசியா வந்து இது சுத்தமாக நம்பாதனால தான் அவன் வந்து எலியா எலியாவை மதிக்கவே இல்லை. கர்த்தர் இருக்கிறான்னு அவனுக்கு விசுவாசம், வார்த்தையின் பேரில் விசுவாசம் இல்லாதவங்களுக்கு தேவன் மேலே விசுவாசமே இருக்காது, ஊழியக்காரன் மேலே மரியாதை இருக்காது. ஹல்லேலூயா. வார்த்தை தான் என்னதுங்க? வார்த்தை தான் நம்ம என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. பைபிளில் நீங்கள் பாருங்கள், தேவன் ஒன்று சொல்லிடுவார், நாளைக்கு இந்நேரத்திலே என்னவார், ஒருத்தன் சொல்லுவான் வானத்தை திறந்தால் நடக்காதுன்னுவான். நடக்கும்டா, நீ பார்ப்ப, ஆனால் சாப்பிட மாட்டேன்னு. அப்போது கர்த்தருடைய வார்த்தை வந்து எப்படிப்பட்டதுன்னா அது நிறைவேறும், அது நீங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா சொன்னதான். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி என்ன வார்த்தை? இஸ்ரவேலிலே தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போது எனக்கு நான் கட்டிலேருந்து இறங்கிடுவேன்னு நீங்கள் மாற்றி சொல்லுங்கள், நான் இறங்கிடுவேன். ஹல்லேலூயா. இல்லைன்றவன் இறங்க மாட்டான். அது மாதிரி கர்த்தர் உண்டுன்னு நம்புறீங்கள, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கட்டிலேருந்து இறங்குவீங்க. அது மாத்திரமல்ல,
நீங்கள் வியாதி நீங்கும். உங்களுக்கு என்ன செய்யும்? வியாதி நீங்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கப்பல் உடையாது, கப்பல் கட்டுவீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே இருக்க கூட்டம் கலகம் பண்ணாது. நமக்கு கீழே இருக்கிற டீம் நம்மளோட பிரிஞ்சு போகக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம சொல்லணும் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கலகம் பண்ண மாட்டாங்க. அது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, வேலைக்காக இருந்தாலும் சரி, தனக்கு கீழே இருக்க கலகம் பண்ணாது. ஏன்? கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இருந்தார்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பு. யோசபாத் நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா? சூப்பர் ஃப்ரெண்டுங்க. யோசபாத்தை குறித்து என்ன வாசிப்பீங்க? கர்த்தர் வந்து அனுசாரியாக இருந்தாரா யோசபாத். ஹல்லேலூயா. யோசபாத் முகத்தை பார்க்கலன்னா நான் அவன்கிட்ட பேச மாட்டேனுவான் தீர்க்கதரிசி. அப்போ யோசபாத் முகத்தை பார்த்தாலே கர்த்தருக்கு பிடிக்குது. அவ்வளோ சூப்பர் ஃப்ரெண்டு யாருக்கு இருந்துச்சு? அகசியாவுக்கு இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், இவங்க அப்பா காலத்தில், ஆகாப் ராஜா காலத்தில் ஆகாப்பும் யோசபாத் யுத்தத்துக்கு போவாங்க தானே, யுத்து போவாங்க. ராஜ வேஷம் யாருக்கு போடுவாங்க? ஆகாப் சொல்லுவான், கல்ல அவன் என்ன சொல்லுவான்? திட்டு போய் பாருங்க, இங்கே பாரு நீ ராஜா மாதிரி வா, நான் நார்மலாக வருவேன். ஐடியா பாருங்க. அங்கே சீரிய படை தலைவர் என்ன தெரியுமா சொல்லிருப்பான்? டேய் எல்லாரையும் நீ சாவடிக்க வேண்டாம்டா, ராஜா மட்டும் போட்டு தள்ளிடு, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஐடியா சொல்லுவான். ஆனால் உண்மையிலே ராஜா யார்? ஆகாப் தான் ராஜா. ஆனால் வேஷம் போட்டது யார்? இப்போ யார் ராஜா மாதிரி போகிறா? யோசபாத் ராஜா தான் அவர், யூத ராஜா அவர். இது சண்டை வந்து இஸ்ரேலுக்கும் யாருக்கும் தான்? சீரியாவுக்கும் தான். யூதாவுக்கும் சீரியாவுக்கும் கிடையாது. யூதா ஃப்ரெண்டு, யோசபாத் வந்து ஃப்ரெண்டு. உடனே அங்கே போகிறாரு, நம்மால் ராஜா மாதிரி போகிற பாருங்க. அவன் அம்பை இது என்ன நெருக்கி வருவான். அதில் கத்துன உடனே ஐயோ இவன் ராஜா இல்லைன்னு விட்டு என்ன பண்ணுவாங்க? வெளியிடுவாங்க. ஒருத்தர் நினைக்காம பழக்க தோசத்தில் அம்பெடுத்து தெரிஞ்சிருவான். அதாவது யுத்த வீரர்களுடைய பழக்கத்தை, அதாவது யுத்தம் பண்ணும்போது வேணுனே கண் அடிக்கிறதா யுத்தம். ஆனால் அந்த பழக்கத்தில் பாருங்கள் என்ன பண்ணுறது. அதாவது யுத்தர்கள் நீங்கள் யோவாப்பும் ஆசைகள் சாகும்போது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அப்னேரும் யோவாப்பும் ஒரு குளத்தண்டையில் பேசுவாங்க. சண்டை போடலாமா? ஒரு விளையாட்டுக்கு சண்டை போடலாமா? அப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் டீம் போய் சண்டை போடும். இப்படி சண்டை போடும்போது ஆசைகள் யுத்த வீரன் கலைமான் மாதிரி ஓடுவான். யாரையாவது சாவடிக்கணும், அவனுக்கு வெறி வந்துடும். அப்போ யாரை சாவடிக்க நினைப்பான்? யோவாப்பை சாவடிக்க நினைப்பான். யோவாப் வந்து தாவீதுடைய தலைவன், அவன் செத்து போனால் தாவீதுக்கு நஷ்டம். யோவாப் சொல்லுவான், அவனுக்கு தெரியுது யுத்த வீரன் எவனே சாவடி நினைக்கிறான். அப்போது இவன் சொல்லுவான், வாலிபர் ஒருத்தன் உரிந்துகொள், ஒருத்தனை வேற யாரையே அடிச்சிடா, என்ன விடா அப்படின்வான். கேட்க மாட்டான். இது என்னன்னா யுத்தத்தினுடைய பழக்கம். அதாவது யுத்தம் பண்ணி என்னன்னா இப்போ ஏதாவது சும்மா கை வச்சு சும்மா இருக்க முடியல. அது ஒரு யுத்த வீரருடைய ஸ்டைல் அது. உடனே ஆசைகள் சும்மா இருக்காமல் யோசபாத்தை ரொம்ப தோற்றுவான் பாருங்க. யோசபாத்து கோவம் வந்து குத்திடுவான். ஹல்லேலூயா. செத்து வரும் ஆசைகள். அது மாதிரி தான் இப்போ வந்து நினையாம ஒருத்தர் அம்பு எடுத்து செஞ்சுவான், நினைக்க மாட்டான். இப்போ வந்து சும்மா அம்பு எடுத்து வழக்க தோசை போது யார் வேணும்? சந்துகளை போயிடும். யார் சந்துக்குள்ள? ஆகாப் ராஜா சந்தில் போய் செத்தே போயிடும் ஆகாப் ராஜா. ஹல்லேலூயா. அப்போ கூட அம்பு எய்யப்பட வேண்டியது யோசபாத்து, கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்தார். அப்பேற்பட்ட ஃப்ரெண்டை இழந்துட்டான். ஏன்னா கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ யார் வந்து கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு கர்த்தர் ஊழியக்காரங்க வார்த்தை 3 தான். கர்த்தரையும் ஊழியக்காரங்களையும் வார்த்தையும் யார் வந்து மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கப்பல் உடையாது, அவங்களுக்குள்ள இருக்கவங்க கலகம் பண்ண மாட்டாங்க, அவங்க வியாதி நீங்கள் பிழைப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளை இருக்கும், அப்புறம் ராஜ்ய பாரம் ஸ்திரப்படும். இதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அப்போது இவன் அகசியா ராஜா என்ன பண்ணி போட்டான் பாருங்க. தேவனுடைய தேசத்தில் தேவனுடைய ஜனங்களை ஆள வேண்டிய ஒரு மனுஷன் யாரை தேடி போகிறான்? ஒரு விக்கிரக தெய்வத்தை, எக்ரோன் தேவன்னா பாகால் சேபு. அங்கே போய் என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான். பிழைப்பேனா மாட்டேன் நான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி கோவம் என்ன பண்ணிட்டான்? இது நிமித்தம் அப்படி சொல்லிட்டான். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இந்த நாளில் நீங்கள் யோசபாத்து சொல்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே இருக்கும், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசி நம்புங்கள் சித்திப்பீர்கள்னு சொல்லுவோம். அப்போது யோசபாத்துடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பினா நிலைப்படலாம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி நம்பினா சித்தி பெறலாம். பிரியமான தெய்வச்சனம், இந்த நாளிலே நாமளும் யோசபாத்தை போல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரியமான தெய்வச்சனமே, இந்த அகசியா ராஜா வந்து நல்லா இருந்திருக்க வேண்டிய ராஜா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யோசபாத்து நல்ல ஃப்ரெண்டு, அவன் இழந்து போயிட்டான். எலியா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பாருங்க, அவன் கோபத்தை சம்பாதிச்சிட்டான். இன்னும் உண்மையை சொல்லப்போனால் எலியா இருந்த காலத்தில் அகசியா இருந்ததுனால, அகசியா மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தான்னா எலியா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா? சூப்பராக இருந்திருக்கலாங்க. ஹல்லேலூயா. தாவீது கூட இந்த பாக்கியம் இல்லை சொல்லப்போனால். எலியா மட்டும் தாவீது காலத்தில் எலியா இருந்திருந்தா தாவீது எலியாவை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பான். ஹல்லேலூயா. பாருங்கள், தாவீது காலத்தில் எலியா இல்லைங்க. ஆனால் பாருங்கள், சாலமோனுக்கு மட்டும் எலியா கிடச்சிருந்தா சாலமோன் கடைசி காலம் கெட்டு போயிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா.
ஆனால் பாருங்கள், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளோ பெரிய ராஜா, ஒரு நல்ல ராஜாவை இழந்து போயிட்டான். நல்ல தீர்க்கதரிசியை இழந்து போய் உயிரோடு அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. யோசபாத்து சாவலை, எலியா சாவலை, இவன் செத்துட்டான் பாருங்க. பிரியமான தேவச்சனமே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் இதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம தேவன் இருக்கிறார், நீங்கள் நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்புறம் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? அதுக்கப்புறம் எது நம்ம அந்நிய தெய்வத்தை நம்ம நம்பணும். மற்ற காரியத்தை நீங்கள் நம்பாதீங்க, பயப்படாதீங்க. இந்த நாளில் நாம் எப்படி இருக்கிறோம் யோசிங்களேன். நாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி நம்புகிறோமா? கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம நம்புகிறோமா? அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் நமக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அது நிறைவேறும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது பாருங்க, 400 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அந்த இஸ்ரவேலுடைய சேனை புறப்பட்டுச்சான் எகிப்திலிருந்து. அது மாதிரி 70 வருஷம் ஆனோடனே பாபிலோன்லேருந்து அவங்க புறப்படுவாங்க. கர்த்தர் சொன்னார், கோரேஸை கொண்டு அவன் வெளியே அனுப்புவார் பாருங்க. கர்த்தர் சொன்னால் 70 வருஷமோ 400 வருஷமோ அது எவ்வளோ வருஷம் ஆகும் பரவாயில்ல, அது நடந்துடும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நடக்கும். பிரியமானவர்களே, ஏசப்பா நம்முடைய அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார் கண்டிப்பாக. அது ஒருபோது வெறுமையாகவே போகாது. எப்படி மழை பூமியில் பெய்ந்த உடனே அது ஒரு பலனை உண்டு பண்ணுதோ, அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்புவதே கிடையாது. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த நாளிலும் பரிசுத்தமான கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எலியா சொன்னது போல இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றான்னு சொன்னாப்பா. நாங்கள் சொல்கிறோப்பா, நீங்கள் இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. கர்த்தாவே மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதோ நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. இப்படி பரிசுத்தமான கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாளை வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இப்படி பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீரே மகிமைப்படுங்க. இப்படி பரிசுத்த நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன்.